ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா புளி தண்ணி தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புளியை ஃபஸ்ட்டு ஊற போட்டிருக்கேன். பிறகு வறுத்த அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிடணும். அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆறுதனைக்கும் வறுக்கணும். அப்படின்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் நான் பொன்னிறமாக ஆறுதனைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுதேன். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அதில் காஞ்ச மிளகாய் வறுத்து எடுக்கணும். காஞ்ச மிளகாய் பொன்னிறமாகறதனைக்கும் வறுக்கணும். வறுத்து அதையும் அதோடு சேர்த்து வச்சுக்கிடுதேன். இப்போது அது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு பிளெண்டர்லேயும் மிக்சிலையும் சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கிடணும். நான் பிளெண்டரில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிட்டேன். இந்த புளி தண்ணிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடுதேன். அது காஞ்ச உடனே கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடணும். கடவுளுந்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுதேன். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகிறதனைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு சிவப்பு மிளகாவும் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். அதில் புளி தண்ணியை ஆட் பண்ணாச்சு. அதுமாதிரி நம்ம திரித்து வச்ச பொடியும் அதில் சேர்த்துக்கிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுதேன். காயத்தூள் சேர்த்துக்கிடுதேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்க புளியெலாம் பச்சை வாடை போய் குழம்பு நல்லா வற்ற வைக்கணும். கட்டி ஆகிறதன்னைக்கு வற்ற வைக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். புளி தண்ணிக்கு காம்பினேஷன் சுட்ட அப்பளமும் பொரிகடலை துவையலும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றதன்னைக்கும் நல்லா வற்ற வச்சுக்கலாம். அப்படின்னா தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா வற்றிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு நமக்கு புளி தண்ணி ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.